சேட். ஏ அக்கா, அக்கா ராணி அக்கா, வாமா. வேண்டாம், வா வா, வீட்டில் தான் இருக்கேன். ஏன் அக்கா எப்படி கண்டுபிடிச்ச நான் தானே? ஏலே, உன்னை தவிர வேறு யார் என்ன அக்காவை ராகமாக கூப்பிடுவா? ஏன் அக்கா, நம்ம திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போகலாமா? ஏதோ ஊர்லேருந்து வராங்க, ஆந்திராலேருந்து வராங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வராங்க. நம்ம இங்கே இருக்க வேலூர், அடுத்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். நம்ம போய் பார்க்க மாட்டேன்றோமே. வாப்ப போய் கிரிவலம் சுற்றிட்டு வரலாம். என்ன உமா, முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்க போலையே. என்ன சாதாரண விஷயமா என்ன? 14 கிலோமீட்டர் சுற்றணுமா? அதோ இருக்க கடைக்கு போயிட்டு வர சொன்னா கூட அக்கா கால் வலிக்குதாக்கா, எனக்கு முட்டி வலிக்குதாக்கா, எனக்கு தலை வலிக்குதாக்கான்ற. நீ எப்படி 14 கிலோமீட்டர் சுற்றுவ? இது 14 கிலோமீட்டரா? சரி பரவாயில்ல, வழி ஃபுல்லாக சாப்பாடு போடுவாங்களாம். நான் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு இடத்த 1 கிலோமீட்டருக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே சுற்றுவேன். ஏலே, 1 கிலோமீட்டருக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டோன்னா நீ சுத்த முடியாதுல்ல, உருண்டுட்டு தான் போகணும். 14 கிலோமீட்டர் இல்லை, 5 கிலோமீட்டர் முடியும் போதே நீ உருண்டுட்டு தான் போகணும். அங்கே வழி ஃபுல்லாக அன்னதானம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன்னு வச்சுக்கா, உன்னை வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருட்டிக்கிட்டு தான் போகணும். என் அக்கா என்னை கலாய்க்காதீங்க. சரி வாங்க, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், திருவண்ணாமலை போகலாம். பரவாயில்ல, நான் எப்படி தான் நடப்பேன், வாங்க போகலாம். சரி வா போகலாம். பசங்களும் இந்த லீவுக்கு என்னை கூட்டிகிட்டு போன்றாங்க எங்கேயாவது. சரி, அதுங்களே இந்த மலையை சுற்றி காமிச்சிட்டு வருவோம், புண்ணிய மாதிரி கிடைக்கட்டும். பெரிய பொண்ணு கூப்பிட்டுக்கலாமாக்கா? பெரிய பொண்ணு வேண்டாம், நம்ம வெண்பா எல்லாரையும் கூப்பிட்டுலாம். நம்ம எல்லாம் ஒரு கேங்காக போகலாம், அப்போ தான் ஜாலியாக இருக்கும். கூப்பிடுமா கூப்பிடு. அவங்க பஸ் பார்க்க அவங்களும் எடுத்துகிட்டு வர சொல்லு. ஒரு 500 ரூபாய் இருந்தால் போதும், அதுவே அதிகம். ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்துகிட்டு வர சொல்ல போகலாம். போயிட்டு சாமியை பார்த்துட்டு மலையை பார்த்துட்டு நல்லா சுற்றிட்டு வருவோம். சரி இப்படியே உட்காந்துட்டு இருக்காது. இப்போ சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு மணி ஒரு 6 மணிக்கெலாம் கிளம்பி வந்துடு. நைட்டு சுற்ற ஆரம்பித்தா தான் காலையில் எல்லாம் சுற்றி முடிக்க முடியும். சரிக்கா, நான் ஓடி போய் அப்படி ரெடி ஆகிட்டு அப்படி வந்துக்கிறேன். பிரியா எங்கே இருக்கீங்க 2 பேரும்? வாங்க சீக்கிரம் வாங்க, வெளியே வாங்க 2 பேரும். சொல்லுமா. ஓடுங்க சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து கிரிவலம் போகலாம். கிரிவலமா? என்ன திடீர்னு கிரிவலம்? நீ கோயிலுக்கே போக மாட்டேன், நீ எங்கே திடீர்னு கிரிவலம் போகிற? சாமி வந்து கடவுளை கூப்பிட்டாங்க, அதை போகிறேன். போய் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்க 2 பேரும். டைம் ஆகுது, 6 மணிக்கெலாம் இங்கேருந்து வெளியே கிளம்பணும். அப்பா எப்படியோ ஒன்று, ஏதோ எங்களை வெளியே கூட்டிகிட்டு போறியா, அதுவே சந்தோஷம். வாரியா, சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வரலாம். எப்படியா, நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. 14 கிலோமீட்டர் நடக்கணும். உன்னால் முடியுமா நடக்க? இது 14 கிலோமீட்டரா? நான் இங்கே இருக்க கடைக்கே போக மாட்டேன், என்ன எப்படிமா 14 கிலோமீட்டர் நடக்க சொல்கிற? ஏல, 1வது 2வது படிக்கிற பசங்களே கிரிவலத்துக்கு வருதுங்க. நீங்கள் என்ன எருமை மாடு மாதிரி வந்திருக்கீங்க. போகலாம், எல்லாம் நடக்கலாம், நடங்க. சரி, நீ முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்க, போவோம். போய் தான் பார்ப்போம். எல்லாரும் ஃபோனில் எல்லோரும் ஸ்டேட்டஸில் போடுறாங்க. அப்பப்போ அந்த நிலாவை வந்து அந்த மலை கிட்ட இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்து எல்லாரும் திருவண்ணாமலை ட்ரிப்பு, திருவண்ணாமலை மூடு ஃபங்க்ஷன் அப்படி இப்படி போடுறாங்க. இப்போ நானும் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட போகிறேன். சரியா? ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக கோயிலுக்கு போகிறேன். அது ஒன்றும் சாதாரண இடம் கிடையாது, யோசித்து முடிவு பண்ணிக்கோ. அது என்ன இடமா தானே நாங்கள் பார்த்துப்போம், நீ கிளம்பு. எல்லோரும் மூஞ்சி பார்த்துட்டு இருந்தேன். எப்படி சீக்கிரம் போய் யாராவது பஸ்ஸை பிடிங்களே. ஐயோ ராணி அக்கோ, அந்த பஸ்ஸை கொஞ்சம் திரும்பி பாரு, எப்படி ஜனமாக இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு நம்ம நாளைக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் கிரிவலத்துக்கு. இல்லை, பௌர்ணமிக்கு போனால் தான் கிரிவலம் நல்லது. சாதாரண நாளில் கூட போகலாம், ஆனால் பௌர்ணமிக்கு போனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல், அவ்வளோதான். சரி வாங்க சீக்கிரம் வாங்க எல்லாரும். நான் ஓடி போய் துண்டு போட்டு வைக்கிறேன், நீங்கள் பின்னாடியே வந்து சீட்டை பிடிச்சிக்கோ. ஆமாம் பெரிய பொண்ணு, நீ போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒயிட்டுக்கு தான் பஸ்ஸோட ஆகிட்டு கரெக்டாக இருப்பேன். அப்படியே போய் துண்டு போட்டு அப்படியே போய் பிடிச்சிக்கலாம். நாங்களாம் போனால் சட்னி ஆகிடுவோம். எல்லாருக்கும் சீட்டு பிடிச்சிடுவேன், இந்த உமாளுக்கு மட்டும் சீட்டே பிடிச்சி வர மாட்டேனே. சரி கோவப்படாத பெரிய பொண்ணு, போ சீக்கிரம் போ. நீதான் வீராதி வீரர் சுராதி சூரர், உன்னால் மட்டுமே முடியும். அக்னி சிறகே எழுந்து வா. அந்த ஆளை விட்டானா 2 கிலோமீட்டர் தள்ளி போய் விழுவேன். சரி தூரம் போய் நாயே, ஒரு சீட்டுக்காக என்னெல்லாம் பேசுது பேர். சப்பா எவ்வளோ ஜனம் அங்கே, திரும்பி பாருல. ஐயோ நிற்க கூட இடம் இல்லையே. இவ்வளோ ஜனத்தில் நம்ம எப்படி இப்போ கிரிவலம் சுற்றுறது? இதுதான் கிரிவலமா? அட கடவுளே, நான் வேற என்னவோ நினச்சில வந்தேன். ஐயோ எரும மாடே, கோயிலுக்கு வந்து ஐயோ இவன் சுத்துக்கு வாய மூடிட்டு. நான் அப்போவே சொன்னேன்ல, நமக்கு எதுக்கு இந்த வேலைன்னு. நீ தான் என்னால் முடியும், நான் சுற்றுவேன். இல்லை நீ வேற வாயை வச்சுட்டு சும்மா இல்லை. பெரிய பொண்ணு, எங்கள் அண்ணன் தான் எங்கே கிடைக்குது பாரு. சீக்கிரம் போய் சாப்பிட்டு சுற்றுவோம். நான் வேற இந்த அக்கா தோல் மேலே தொங்கிக்கிட்டு இருக்கா மாதிரியே இருக்குது. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம். போங்க போகலாம். ஆடி இது யாராக இருந்தாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும்னு வாங்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. உன் காரியத்தில் நீ கண்ணா இருக்க போ. அதோ பார், அந்த தூரத்தில் தராங்க மாதிரி தெரியுது. எல்லாம் லைனில் நிற்கிறாங்க. வா போய் நம்மளும் லைனில் நிற்போம். எப்படி நேரமாக லைனில் நிற்கிறது? எல்லாம் சீக்கிரம் கொடுங்களேன், வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போகணும். ஏதே வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போகணுமா? ஏம்மா கிரிவலம் போகணுமா?
ஐயோ சே அவசரத்தில் உண்மை வளரட்டுமோ. சரி சாரி கிரிவலம் தான் போகணும். அது ஒன்றும் இல்லைக்கா, பசி மயக்கத்தில் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியலக்கா. அது ஒன்றும் இல்லை, அவளை 2 விட்டனா சரியாக போகும். அப்படி தான் பேசிக்கிட்டு கிடப்பா. ஏன்னா அங்கே பாரு, ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் எவ்வளோ அழகாக சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்கன்னு. நம்மளும் போய் கீழே நிற்போம். எவ்வளவு சாப்பாடு, சாப்பாடு, குழம்பு, பொரியல், பொங்கல் எல்லாமே இருக்குது போல். வாங்க சீக்கிரம் வாங்க. போய் கீழே நில்லு. இப்போ நின்னா எனக்கு தெரிஞ்சு காலையில் தான் வாங்குவோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய கியூ நிற்கிது.